Hi friends, welcome to Simple Paper Trick. இன்னைக்கு ரியலிஸ்டிக்கான ரோஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். பேப்பர் ரோஸ் நான் வந்து 10 cm க்கு 10 cm ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். 4 ஷீட் எடுத்துக்கிட்டேன். நார்மல் கலர் ஷீட் தான். இதை வந்து இப்போ பெட்டல்ஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. ஈக்குவல் சைஸ்ல ஈக்குவலா இருக்கணும். இந்த மாதிரி 3 வாட்டி மடிச்சு விடுவோம். இப்போ ரெண்டாவது வாட்டி மடிச்சு விட்டாச்சு. நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ மூணாவது வாட்டி மடிச்சிடலாம். மூணாவது வாட்டி மடிச்சுட்டு க்ளோஸ்டா இருக்கிற பக்கம் வச்சுட்டு பாருங்க, கீழே வந்து க்ளோஸ்டா இருக்கு, மேலே வந்து ஓப்பனா இருக்கு. அப்போ ஒரு 10 rupees காயின்ஸோ இல்லை 1 rupee காயினோ வச்சு நம்ம வந்து சர்க்கிள் வரைஞ்சிடலாம். செமி சர்க்கிள் சும்மா இது அடையாளத்துக்காக தான். இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே ஓப்பனாக இருக்கிற சைடு தான் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக நம்மளுக்கு பெட்டல்ஸ் வந்துடும். பாருங்க, சூப்பராக பெட்டல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 4 ஷீட்லையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், 4 ஷீட்லையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் எடுத்துட்டு ஒரே ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுவுமே நம்ம தூக்கி போட போகிறதில்ல. ஒரே ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ 2, ஃபஸ்ட்டு வந்து 1 எடுத்தாச்சு. இப்போ 2 அங்கே மார்க்கிங்ஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் அழகாக எடுத்துடலாம். நம்ம மடிச்ச அந்த மார்க்கிங்ஸ் இருக்கும். இப்போ 2 பெட்டல்ஸ் எடுத்தாச்சா. இப்போ அடுத்தது வந்து 3 பெட்டல்ஸ். மூணு பெட்டல்ஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது 4 பெட்டல்ஸ். 4 பெட்டல்ஸ்னா ஸ்ட்ரெயிட்டா வரும். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி 4 பெட்டல்ஸு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபெவிஸ்டிக்கோ இல்லை க்ளூ கன்னோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 1 பெட்டல் நம்ம கட் பண்ணி வச்சோம்ல, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. இன்னும் க்ளூ கன் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஃபெவிகாலும் ஃபெவிக்விக்குமே ஒட்டுக்கும். பாருங்கள், ஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 பெட்டல் இருக்கதை எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த பூ மாதிரி மலர்ந்துருக்கிற மாதிரி தெரியும். சும்மா நீங்கள் பென்சிலை வச்சு கூட மடக்கி இந்த மாதிரி இழுத்து விடலாம். அதையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கோன் மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கிடுங்க. இப்போ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருங்க தனியாக. இப்போ 3 பெட்டலும் அதே மாதிரி ரோல் பண்ணுங்க. இப்போது 3 பெட்டலில் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. நீங்கள் பென்சில் வச்சு கூட பண்ணலாம், சிசர் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை. இப்போ 3 பெட்டல் வந்து 2 பெட்டல் ஆயிரும். ஒரு பெட்டலில் ஃபுல்லாகவே க்ளூ ஊட்டிட்டு அதை இன்னொரு பெட்டல் வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணணும். இப்போ 4 பெட்டல்ஸ் இருக்கிற ஷீட் எடுத்திருக்கோம். அதை வந்து ஸ்டிக் பண்ணிங்கன்னா 3 பெட்டல்ஸ் தான் வரும். இந்த சைடில் க்ளூ ஒட்டி ஒரு பெட்டல் ஃபுல்லாகவே க்ளூ ஒட்டிட்டு அதை இன்னொரு பெட்டல் வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி இழுத்து விடணும். அப்போ தான் வந்து அந்த பூ வந்து நல்லா வந்து அந்த மலர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அழகாக ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பெரிய பெட்டல்ஸ் இருக்கிறத எடுத்துக்கோங்க.
6 பெட்டல்ஸ் இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஆப்போசிட் அந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அது மிடில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். பாருங்கள், அந்த இடத்துல அந்த கர்வ் வரா மாதிரி பார்த்து ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி 6ன்றப்போ அடுத்தது 5, அடுத்தது 4, அடுத்தது 3, அடுத்தது 2 அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அந்த பெட்டல்ஸோட கர்வ் வந்து எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணாதீங்க. எல்லாமே வந்து தள்ளி தள்ளி இருக்கணும். அவ்வளோதான், நம்ம ரோஸ் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள், நேச்சுரலாக இருக்கிற மாதிரி. இதை வந்து நீங்கள் க்ரீட்டிங் கார்ட்ஸ்க்கோ இல்லை யாருக்காச்சும் கொடுக்கணும், இல்லை பர்த்டே பார்ட்டிக்கு டெக்கரேஷனுக்கோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.